Praise God. Today's Dunamis word. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீயோன் பர்வதத்திற்கு ஒப்பிட்டு இந்த வசனம் கூறுகிறது. சீயோன் பர்வதம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம். நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் தேவன் தங்குகிற இடம் அசையவே அசையாது. நாம் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஒரு நாளும் அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி நாம முழு நம்பிக்கைய உறுதியாய் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது பூரண சமாதானம் நம்மை நிரப்பும். இல்லங்க, நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று என்று கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக தான் கடந்து வருகிறது. நீங்க உறுதியா அவர் மேல நம்பிக்கை வைத்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் ஒரு உயர்வுக்குள்ள வருவீங்க. அசையாமல் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் பல சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய்கிறோம், அசைந்து போகிறோம். ஆனா அவர் மேல முழு நம்பிக்கையை உறுதியா வைக்கும் போது நம்ம அசையாமல் நிலைநிறுத்த அவர் நமக்கு பலனை தருவார். விசுவாசித்தீர்களானால் ஜெபிப்போம். எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, எங்களோட நம்பிக்கைய நாங்க உறுதியாய் உங்கள் மேல வைக்க அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராகப்பா. அப்பொழுது நாங்க உயர்ந்த அடைக்கலத்திலையும் பூரண சமாதானத்துடன் நீங்க எங்களை காத்துக்கொள்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் நம்பிக்கையாயிருப்பாராக. Grow powerful, be dunamis. God bless you.